எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு வெள்ளரிக்காய் கறியோட ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது. தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் பருப்பு எதுவும் சேர்க்காமல் செய்கிற ஒரு சிம்பிள் வெஜிடபிள் கறி, வில்லேஜ் ஸ்டைல் கறி தான். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு குக்கர் சூடு பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மியாக வச்சு அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கருகி போகக்கூடாது, கலர் மாறி போகக்கூடாது. நல்லா வறுத்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயோட பாதி நான் எடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட் ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். தோல் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துருக்கு. குக்கர் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வெள்ளரிக்காய் பீசஸ் போட்டுருக்கு. புளிப்பாக இருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி, புளிப்பாக இருக்கிறதா வேணும். தக்காளிக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் புளி நம்ம கரையை வச்சு ஊற்ற வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணது, 4 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர். இந்த கறிக்கு ஒரு மசாலா மணம் வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கூட இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூட நான் இதில் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நாள் முன்னாடி சோயாபீனோட ஒரு ரெசிபி நம்ம ஆல்மோஸ்ட் இதே மாதிரி பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வைக்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் நல்லா வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் வரைக்கும் நான் இப்போ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி ஃபுல்லாக ஏர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆனால் தான் இது நல்லா வெந்து கிடைக்கும். இடையில ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட திக்னஸுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் நம்ம சேர்த்துருக்கு, பருப்பு சேர்க்கலை. அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக கட்டியாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கூடி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற கறி இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதில் சேர்த்துருக்கிற தக்காளிக்கு புளிப்பு கம்மியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும் அப்படின்னா இந்த டைமில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி கூட இதில் ஊற்றிடலாம். ரொம்ப அதிகமாக வேணுன்ட்டு இல்லை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி 1/2 கப் அளவு தண்ணியில் கரைச்சி இப்போ ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு வில்லேஜ் ஸ்டைல் கறியாக இருக்குது. இது சாதம் கூடி, சப்பாத்தி கூடி, தோசை கூடி எல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு கறியாக இருக்குது. எல்லா கறிக்குமே நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றாமையும் சிம்பிளாக இருக்கிற கறி நம்ம வீட்டில் இடையில செஞ்சுட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.